ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறி CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மீரான் இணைகிறார். மீரான், வணக்கம். இப்ப இழுபறி தொடர்ந்து இருப்பதை சுட்டிக்காட்டி CITU தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று அறிகிறோம். கள நிலவரம் என்ன? வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்களின் 14வது ஊதிய ஒப்பந்தமானது 2023 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்திருக்கிறது. 1/9/2023 முதல் 15வது ஊதிய ஒப்பந்தம் அமலுக்கு வர வேண்டிய நிலையில் நீண்ட காலமாக அந்த ஒப்பந்தம் அமலுக்கு வராமல் இருந்ததை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி இந்த 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பிறகு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 13 மற்றும் 14 ஆகிய 2 நாட்கள் அந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்து அதன் பிறகு தேதி அறிவிக்கப்படாமல் அந்த பேச்சுவார்த்தையானது ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று பல்வேறு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று காலை குரோம்பேட்டில் இருக்கின்ற போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் தொடங்கியது. தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தையானது நண்பர்கள் 12 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு கோரிக்கைகளை தொழிற்சங்கத்தினர் எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு ஏற்படாமல் இழுபறி ஏற்படுவதாக கூறி CITU தொழிற்சங்கத்தினர் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் மையத்திற்கு வெளியில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது அரசு தரப்பில் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது 3% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை பெரும்பாலான தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 5% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மீரா.